வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.2ல் 1ஆவதுல 4வது கணக்கு பார்க்குறோம். அணியின் தரம்னு கொடுத்துருக்க இது அணியை என்ன செய்கிறோம், ஏன்னு தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்குவோம். அந்த ஏனோட வரிசை என்ன இருக்குது, 3/3ன்னு இருக்குது. அப்போனா 3/3ன்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், அணியின் தரம் எப்படி இருக்கணும், <= 3 அப்படின்னு இருக்கும். இருக்கிறத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், சிற்றணி கோவை எழுதுகிறோம். சிற்றணி கோவை என்ன எழுதுனா, இவங்க 3/3ன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 தான் எழுதுகிறோம். வரிசை 3 உடைய சிற்றணி கோவை. சிற்றணி கோவைனா ஒன்றும் கிடையாது, சின்னதும் எழுதலாம், இல்லை அதே கூட எழுதலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதாவது கோவையுடைய உட்கணம் தான் சிற்றணி கோவை. இப்போ இதை அப்படியே எழுதும்போது இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். மதிப்பு ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அந்த மதிப்பு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு 1 × -4 + 6 + 2 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து இந்த நிறையும் நிரலையும் விட்டுட்டு -2 + 30 + 3 இன்ட்டு நிறை நிரல் விட்டுட்டோம்னா 2 - 20 செய்யும்போது 1 × 2 + 2 × 28 + 3 × -18 2. இது பார்த்தாலே கண்டிப்பாக ≠ 0 தான் வரும். ப்ளஸ் 56 -54. அப்படின்னா ஆன்சர் 4 வருது. 4 ≠ 0. தேர்ஃபோர் அணியின் தரம் 3. கொடுத்துருக்க இது கோவை ஏன்னு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய வசதியாக இருக்கும்.